சிக்கன் கிரேவி செஞ்சு தரியா? ஓகே. சரி, அப்போதாங்க ஃபோன் நோண்டலான்னு வந்து உட்காந்தேன். சிக்கன் கிரேவி வேணும்னு பண்ணித்தான்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆசையாக கேட்டாங்களேன்ட்டு நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்லா ஸ்பைஸியாக பண்ணலான்ட்டு மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாலாம் ஆட் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த ஹோட்டல்லாம் சாப்பிடுவோம்ல, இந்த பெப்பர் சிக்கன் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன். சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் சிக்கனையும் ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குனேன். அது கூடவே கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் ஆயிலில் வதக்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணோன்னா சிக்கன் நல்லாவே சாஃப்ட் ஆகுது. அப்புறம் இந்த பெப்பர் தூள், சீரகத்தூள் கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே அந்த முணுக்கி பண்ணோன்னா நல்லாவே டேஸ்ட் கொடுக்குது. அப்புறம் இந்த மிளகாத்தூளுக்குமே நான் அந்த வீட்டில் அரைப்போல குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. கிரேவி நல்லாவே திக்னஸ் கொடுத்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இட்லி தான் வைக்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து பரோட்டா வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், நான் போய் பரோட்டா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் செம்மையான ஒரு காம்பினேஷனாக இருந்தது பரோட்டாக்கும் சிக்கன் கிரேவிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.